ஏய் நம்ம ஒன்றும் எம்டி கட்டினோம் யூடியூப் சேனல் வச்சுருந்தோம் ஞாபகம் கடை காலத்தில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம், ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருந்தோம், கண்டென்ட் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம், ரீல் ஸ்டீல் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்னா இல்லை பண்ணுறது ஏய் நம்ம ஒன்றும் எம்டி கட்டினோம் யூடியூப் சேனல் வச்சுருந்தோம் ஞாபகம் கடை வாரம் ஷூட் எடுத்துக்கிட்டு டப்பிங் பண்ணிக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறது அது என்ன இது என்ன கதை பண்ணிருக்கீங்க அது பூரா வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஒரே நாள் நைட்ல உட்காந்து எடிட் பண்ணிட்டு யாரும் லெவலில் இருக்கும் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ரிலீஸ் காலையில் 11 மணிக்கு 5 மணிக்கு ஒரு போஸ்ட் வரும், 6 மணிக்கு ஒரு போஸ்ட் வரும் சொல்லிட்டு 6 மணிக்கு வெளியே ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் ஆகிடும். அப்படி நம்ம ரிலீஸ் பண்ணோம் எனக்கு லிங்க் சார் நீ கேட்ட லிங்க் இல்லடா நம்ம வீடியோ போட்டப்ப லிங்க் போடுவோம் அதை சொல்லிட்டு இருக்கேன்டா. நம்மளும் சேனல்லாம் வச்சிருந்த ஞாபகம் இருக்குல்ல. இப்பதான் லாக்டவுன்ல இருந்து எல்லாம் சேனல் வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சாயிட்டாங்க. ஆனா நம்ம காலத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம், ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருந்தோம், கண்டென்ட் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம், ரீல் ஸ்டீல் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்னா இல்லை பண்றதுக்குள்ள அம்மா பட்டா அது நம்ம இதெல்லாம் காமிச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம். ஆனா ரிலீஸ் பண்ணா 1000 பேர் பண்ண அதான் இப்ப என்னன்னா அசால்ட்டா எல்லாம் 1 M 2 M அடிச்சுட்டு இருக்காங்க. லிங்க் கிளாஸ் ஷேர் ஆகும் அதான் ரொம்ப நல்லா இருக்கும்டா. கேட்பான் வருவோம் இப்ப எப்போ வரும் அதான் வேற லெவல்ல ப்ராட்காஸ்ட் எடிட் பண்ணிட்டு ஞாபகம் இருக்கா நம்ம எப்போ நம்ம யூடியூப் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் வேணா ஃபார்வர்ட் ஆகி கொடுத்து 50 பேர் கம்மி பண்ணானுங்க, 25 பேர் கம்மி பண்ணானுங்க, 5 பேர் கம்மி பண்ணானுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் வாட்ஸ்அப் பாட்காஸ்ட் வச்சு கண்டென்ட் அந்த என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் வந்துட்டு இருக்கோம். நம்ம 2 பேருமே கண்டென்ட் அனுப்புறது என்னென்னமோ பண்ணோம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆரம்பிச்சுட்டுடா இல்ல ஆரம்பிச்சுட்டு ஆமாண்டா வீட்டுக்கு 4 சேனல் வச்சிருக்காங்கடா. சின்ன குழந்தையோடய வச்சுக்கிது பாரு சின்ன குழந்தை அது என்ன பண்றது குழந்தைங்க சொல்றேன் வீட்டுல இருக்க நாய்க்குட்டிங்களா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கடா. ஆமாங்க பாத்தாங்க நீ இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ யூடியூப்ல நீ ஃபேமஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க, நீ என்னன்னா கண்டென்ட் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அதுக்கு 2 விஷயம் தான். ஒண்ணு நீ பொண்ணா இருக்கணும், நான் பொண்ணா இருக்கணும். ஆமா நீ இல்ல யூடியூப்ல கண்டென்ட் பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னா பொண்ணா இருக்கணும். இன்னொரு சென்னையில இருக்கணும், இல்ல பெரிய பெரிய சிட்டில இருக்கணும். இந்த கோயம்புத்தூர் சென்னை பெரிய பெரிய சிட்டில வச்சுக்கோங்க. மாரி அந்த யூடியூப்ல வந்துட்டு சொல்றாங்கடா இதெல்லாம் பாருயா ஆளு கத்துக்கிட்டியா எந்த பயனும் இல்ல. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து DA அதுக்காக அட்டம் படிச்சேன். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. என்னடா இப்படி வள கொலன்னு பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு வண்டியில போயிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சிவகார்த்தியின் வேலைக்காரன் படத்துல சொன்ன மாதிரி உலகத்தின் தலை சிறந்த செயல் வீடியோ செய்வோம், வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். பார்த்தா சரியான வியூங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. இல்ல நான் சொன்னது இந்த பாவோட வியூஸ்ல சன்செட் ஆகுது பாருங்க, அந்த வியூ சொன்னேன். வண்டியில் போயிட்டு இருக்கப்ப என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரிடா நம்மளும் வீடியோ போடுவோம்டா, நம்மளுக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் நம்மளும் இந்த வேலையும் நம்ம பார்த்துப்போம், நம்ம சைடு பை சைடு வீடியோ போடுவோம், அதனால் ரீச் ஆகலை, ஃபேமஸ் ஆகலை, நம்மளுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்குது இல்லை, அதெல்லாம் தாண்டி நமக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை தானே செய்வோம், நம்ம இதை ரெகுலராக செய்வோம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் கன்ஃபார்ம் வீடியோ போடுவோம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.